தேவனுடைய வார்த்தையானது அது மிகவும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ වචනේ ඊටමත් බලවන්තයි. அந்த வார்த்தை இன்றைய நாளிலே உங்கள் மத்தியிலே மிக வல்லமையாய் கிரியை செய்யும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ඒ උන්වහන්සේගේ බලවත් වචනය අද ඔබ මැදේ බලවත් දේ කරයි කියනවා දෙන්න නිසකයි. அந்த வார்த்தை உங்கள் மத்தியிலே வந்து ඒ වචනය ඔබ මැදේ පැමිණ அந்த வார்த்தை நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை நிறைவேற்றி செல்கிறதா இருக்கிறது. ඒ වචනය ඔබ මැදේ පැමිණ ඔබ බලාපොරොත්තු වෙනා දේ ඔබගේ ජීවිතයේ ඉෂ්ට කරයි. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையானது அது ஜீவன் உள்ளது. මක්නිසාද දෙවියන් වහන්සේගේ වචනේ ජීවමානයි. தேவனுடைய வார்த்தையானது வல்லமை உள்ளது. දෙවියන් වහන්සේගේ වචනේ බලවන්තයි. தேவனுடைய வார்த்தையானது காரியங்களை நிறைவேற்றி செல்கிறதா இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ වචනේ ඔබගේ කාර්යයන් ඉෂ්ට කරයි. இந்த வார்த்தை புறப்பட்டு வருகிற வேளையிலே මේ වචනේ පිටත් වෙන්නව මොහොතේදී அது நலமான காரியத்தை செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. ඔබගේ ජීවිතයේ යහපත් දේ කරයි කියලා උන්වහන්සේගේ වචනේ පවසනවා. எனவே எனக்கு பிரியமானவர்களே, ඒ නිසා මට ප්‍රේමවන්ත සෙනග யார் தேவனுடைய செய்தியை கொடுக்கிறார்கள் என்பதல்ல முக்கியம். කවුද දෙවියන් වහන්සේගේ වචනේ දෙන්නේ කියනව දේ නොවේ වැදගත්. எதை பேசுகிறார்கள் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. කුමක්ද වුන් කතා කරන්නේ කියනව දේයි වැදගත්. யார் யார் தேவனுடைய வார்த்தையிலிருந்து பேசுகிறார்களோ, කවුරුද දෙවියන් වහන්සේගේ වචනේ කරන කොටගෙන කතා කරනවද? யார் யார் பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து கதைக்கிறார்களோ, කවුරුද සුද්ධ බයිබලෙන් කතා කරනවද? அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ඒ සෑම වචනයක්ද ආමේන් කියාද එසේ කියාද තිබේ. எனவே இந்த வார்த்தை புறப்பட்டு வருகிற வேளையிலே தாகத்தோடு ஏக்கத்தோடு வாஞ்சியோடு நில்லுங்கள், தேவன் இந்த வார்த்தை கொண்டு என்னோடு பேசுவார் என்று. මේ වචනේ පිටත් එන්න මොහොතේදී ඔබ ඉතාමත් ඕනෑකමින් පිපාසයෙන් ඉන්න දෙවියන් වහන්සේගේ වචනේ මාසෙම කතා කරයි කියලා බලාපොරොත්තුවෙන් ඉන්න. சங்கீதம் 119 அதிகாரம் 105 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ගීතවල 119 වෙනි පරිච්ඡේදයේ 105 වෙනි පදයේ මෙලෙස සඳහන් කරයි. சங்கீதம் 119 அதிகாரத்திலே சங்கீதம் 119 105 வசனம், ගීතවල 119 105 වෙනි පදය. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ඔබගේ වචනය මාගේ පාදයන්ට පහනක්ය මාගේ මාවතට එළියක්ය. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ගීතිකාකාරයා කියනවා உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், ඔබගේ වචනය මගේ පාදයන්ට පහනක්. என் பாதைகளுக்கு அது வெளிச்சமாய் இருக்கிறது. ඒක මගේ මාවතට එළියක්ව තිබෙනවා. என் கால்களுக்கு தீபம், ඇයි පාදයන්ට පහනක් என் பாதைகளுக்கு வெளிச்சம் என்றால் මාවතට එළියක් නම් இந்த வார்த்தை நான் எங்கு செல்ல வேண்டும், මේ වචනය මා කොහෙද යන්න ඕනේ? எங்கு செல்லக்கூடாது, කොහෙද නොයා යුත්තේ? எதை செய்ய வேண்டும், කුමක්ද කළ යුත්තේ? எதை செய்யக்கூடாது, කුමක්ද නොකළ යුත්තේ? எந்த இடத்துல தவறு இருக்கிறது, කොයි ස්ථානයේ වැරදි තිබේද? எந்த இடத்துல பிழை இருக்கிறது, කොයි ස්ථානයේ වැරදි තිබෙනවද? எதை மிதிக்க கூடாது, කොයි දේ පාගන්න නරකයිද? எதை செய்யக்கூடாது என்பதை කොයි දේ කරන්න හොඳ නැද්ද කියා அது வெளிச்சம் கோட்டு காட்டுகிறதா இருக்கிறது. ඒක අපිට ආලෝක අපගේ මාවතට ආලෝකයක් වීදමින් පෙන්눔 කරනවා. எனவே சங்கீதம் 107 அதிகாரம் 20 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ගීතවල 107 20 වෙනි වගන්තිය මෙලෙස සඳහන් කරයි. இன்றைய நாளிலே கூட நீங்கள் எந்த சூழ்நிலையிலே வந்திருக்கலாம், අද දවසේ ඔබ ඕනෑම වාතාවරණයකින් එන්නට පුළුවන්. எப்படிப்பட்ட பயங்கரமான வியாதியோடு வந்திருக்கலாம், ඔය ඔබ කොයි ආකාර කොතරම් භයානක රෝගයකින් ඇවිත් සිටියත්, எப்படிப்பட்ட போராட்டத்தோடு வந்திருக்கலாம். ඔබ කොයිතරම් මොනතරම් පොරබැදීමකින් ඇවිත් සිටියත්, நான் நிச்சயமாய் கட்டாயமாய் சொல்லுகிற காரியம் இதுதான். අනිවාර්යයෙන්ම සැබවින්ම කියන්නව දේ නම් இந்த வார்த்தை இன்றைய நாளிலே உங்களை குணமாக்க போகிறது. මේ වචනය අද දින ඔබ සුව කරයි. உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். උනන්දුව නත්වලස නාදයේ දෙවියන් වහන්සේට මහිමේ දෙමු. ஏனென்றால் சங்கீதம் 107 அதிகாரம் 20 வசனம் சொல்லுகிறது, ගීතවල 107 20 වෙනි වගන්තිය පවසනවා. அவர் தமது வசனத்தை அனுப்பி උන්වහන්සේ ස්වකීය වචනය එවා அவர்களை குணமாக்கி ඔවුන් සුව කොට அவர்களை அழிவில் இருந்து தப்புவிக்கிறார். ඔවුන්ව විනාශ වලින් මුදා හරිනසේක. ஹalleluya. Hallelujah. எனவே வார்த்தைக்காக தாகத்தோடு ஏக்கத்தோடு காத்துக் கொண்டிருங்கள். ඒ නිසා මේ වචනය උදෙසා ඉතා ඕනෑකමින් පිපාසෙන් බලා සිටින්න. யார் யார் இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்கிறார்களோ, කවුරුන්ද මේ වචනය අල්ලා யார் ගන්නවද? யார் சரியான விதத்தில் இந்த வார்த்தையை கவனிக்கிறார்களோ, හරියට කවුරුන් මේ වචනය කෙරේ අවධානය යොමු කරනවද? அவர்கள் வாழ்க்கையிலே மகாபெரிய ஒரு மாற்றத்தை தேவன் இன்றைய நாளிலே செய்ய வல்லவராய் ඔවුන්ගේ இருக்கிறார். ජීවිතවල මහත් වූ වෙනසක් අද දින ස්වාමීන් වහන්සේ කරයි. வேதத்திலே மத்தேயு 13 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், බයිබලයේ මතේ පොතේ 13 වෙනි පරිච්ඡේදයේ අපි ஒரு බලනවා. மனிதன் விதைக்க சென்றான். එක මිනිසෙක් වපුරන්නට ගියා. அவன் விதைக்க செல்லுகிற வேளையிலே ඔව් වපුරන්නට ගිය මොහොතේ
சில விதைகள் வழி அருகே விழுந்தது. සමහරක් බීජ ඔහුගේ පාරේ වැටුණා. அவைகளை பறவைகள் வந்து பற்றிச்சு சென்றது. ඒවා පක්ෂි නැවිත් අවුලක් කෑවා. சில விதைகளை நாம் பார்க்கிறோம் සමහර බීජ බලනවා අපි. கற்பாறையின் மேல் விழுந்தது. ඒවා ගල් මත වැටුණා. ஆகவே மண் அதிகமா இல்லாத பட்சத்திலே வேறொன்ற முடியாமல் அது அப்படியே பட்டு போய்விட்டது. එම ස්ථානයේ පස්වල ඝනත්වයක් නොතිබුණු නිසා ඒක පැලවී ශනිකව මැලවී ගියා. சில விதைகளை நாம் கவனிக்கிறோம் முச்செடிகள் மத்தியிலே விழுந்தது. සමහරක් බීජ ඒක කටු අතරේ වැටුණා. அது வளர முடியாத படிக்கு ඒ කටු නිසා ගහ පැලවෙන්න බැරි ලෙස அந்த முச்செடிகள் அதை நெருக்கியபடியினாலே ඒ කටු ඒ ගස් යට කළ නිසා அது அப்படியே பட்டு போய்விட்டது. ඒ පළදව දෙන්න බැරි වුණා. ஆனால் சில விதைகளோ ඒ නමුත් සමහරක් බීජ சில விதைகளோ සමහරක් බීජ நல்ல நிலத்திலே விழுந்தது. සරු බිමේ වැටුණා. அது 100ம் 60ம் 30மாய் பல மடங்கு கனி கொடுத்தது பிரியமானவர்களே. එයින් 30ක් 80ක් 100ක් කියලා පළදාව ලබා දුන්නා. ஆகவே நான் விசுவாசிக்கிறேன், එම නිසා මා විශ්වාස நான் කරනවා. நம்புகிறேன். මා විශ්වාස කරනවා. இப்பொழுது வருகிற ஒவ்வொரு விதைகளும் உங்கள் நல்ல நிலமான இருதயத்தில் விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று. දැන් එන්නව වචනේ නැමැති ඒ සෑම යහපත් බීජයක්ම ඒ සරු පොළොවෙන්න ඔබගේ හදවත්වල වපුරනු ලැබේ அதை කියලා. முழுவதுமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ඒක සම්පූර්ණයෙන්ම පිළිගන්න. உங்கள் கவனம் வேறெங்கும் போகக்கூடாது. ඔබගේ අවධානය වෙන තැන් වලට යොමු ஆகவே කරන්න எந்த එපා. அளவுக்கு நீங்கள் கவனம் செலுத்தி இந்த வார்த்தைகளை உட்கொள்கிறீர்களோ කොයිතරම් අවධානය යොමු කරමින් මේ වචනේ ඔබ නිවැරදි ලෙස ලබා ගන්නවද? நிச்சயம் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே இன்று ஒரு மகாபெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். සැබවින්ම මේ වචනේ ඔබගේ ජීවිතයේ මහතු වෙනසක් කරයි. ஹalleluya, හalleluya, ஹalleluya. හalleluya. இன்றைய நாளிலே செய்திக்கு நாம் போகலாம். අද දවසේ පණිවිඩයට අපි යමු. நான் சுருக்கமாய் ஒரு சில காரியங்களை நான் சொல்லிவிட்டு நான் ஜெபிக்கும்படியாக இருக்கிறேன். මම කෙටියෙන් සමහරක් දේ ඔබ මැදේ පවස මම යාඥා කරන්නම්. இன்றைய நாளிலே இருக்கிற தலையங்கமானது අද දවසේ මාතෘකාව விசுவாசத்தை கொண்டு செயல்படும் தேவனுடைய வல்லமை. හැදෙන්න කරනකොටගෙන ක්‍රියාවෙන්නව දෙවියන් වහන්සේගේ බලය. விசுவாசத்தை கொண்டு செயல்படும் தேவனுடைய வல்லமை. හැදෙන්න කරනකොටගෙන ක්‍රියාවෙන්නව දේව බලය. எல்லா மனிதர்களும் தேவனுடைய வல்லமையை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். සෑම මිනිසෙක්ම දෙවියන් වහන්සේගේ බලය ඔවුන් බලාපොරොත්තු වෙ සිටිනවා. எல்லா மனிதனுக்குள்ளும் தேவனுடைய வல்லமை இருக்க வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சையோடு இருக்கிறார்கள். සෑම මිනිසෙක් තුළම දෙවියන් වහන්සේගේ බලය තිබෙන්න ඕනේ කියා ඔවුන් පිපාසෙන් සිටිනවා. அநேகர் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை கிரியை செய்ய வேண்டும் என்று வாஞ்சித்திருக்கிறார்கள். බොහෝ දෙනෙක් තමන්ගේ පුද්ගලික ජීවිතවල දෙවියන් වහන්සේගේ බලය ක්‍රියාවෙන්න ඕනේ කියලා පිපාසෙන් බලා සිටිනවා. சிலருடைய வாழ்க்கையில குடும்பத்திலே தேவனுடைய வல்லமை கிரியை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். සමහරක් අය ඔවුන්ගේ පවුල් තුළ දෙවියන් වහන්සේගේ බලය ක්‍රියාවෙන්න ඕනේ කියලා ඔවුන් බලා සිටිනවා. பலருடைய வாழ்க்கையில ஊழியத்திலே தேவ வல்லமை கிரியை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். තවත් සමහරක් අය ඔවුන්ගේ සේවාවන් තුළ දෙවියන් වහන්සේගේ බලය ක්‍රියාවෙන්න ඕනේ කියලා ඔවුන් බලා සිටිනවා. ஆகவே ஒரு சிலர் தாங்கள் ஜெபிக்கும் பொழுது கடவுளுடைய வல்லமை செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். තවත් සමහරක් අය ඔවුන් යාඥා කරන මොහොතේ දෙවියන් වහන්සේගේ බලය මා තුළ ක්‍රියාවෙන්න ඕනේ කියලා ඔවුන් බලාපොරොත්තු වෙනවා. அநேக நேரங்களிலே சபைக்குள்ளே தேவனுடைய வல்லமை கிரியை செய்ய வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம். බොහෝ වෙලාවට දෙවියන් වහන්සේගේ සභාව තුළ දේව බලය ක්‍රියාවෙන්න ඕනේ කියලා අපි පිපාස වෙනවා. இந்த இடத்திலே கூட அமர்ந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே கூட கடவுளுடைய வல்லமை கடவுளுடைய செயல்பாடு செயல்பட வேண்டும் என்று வாஞ்சித்திருக்கலாம். මෙම ස්ථානයේ වාඩි වෙලා ඉන්න ඔබගේ ජීවිතේ පවා ඔබ පවා බලාපොරොත්තු වෙන්න පුළුවන් දෙවියන් වහන්සේගේ බලය ඔබ තුළ ක්‍රියාවෙන්න ඕනේ කියා. தொழிலிலே, රැකියාවේ, குடும்பத்திலே, පවුලේ, பிள்ளைகள் மத்தியிலே, දරුවන් අතරේ, வியாபாரங்கள் மத்தியிலே, ව්‍යාපාරයන් මැදියේ இப்படி பலதரப்பட்ட விதத்திலே தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கைக்குள்ள இருந்தால் நல்லது என்று நீங்கள் வாஞ்சித்திருக்கலாம். මෙලෙස নানা ප්‍රකාර ලෙස දේව බලය ඔබ තුළ ක්‍රියා වුණොත් හොඳයි කියා ඔබ සිතනවා. எந்த மனிதன் தேவனுக்குள்ளாய் தேவனுடைய வல்லமை விரும்புகிறானோ ஆசைப்படுகிறானோ அவன் வாழ்க்கையில தேவ வல்லமை அவர் விதமாய் கிரியை செய்வதை நாம் காணக்கூடியதா இருக்கிறது. කොයි මනුෂ්‍යද දෙවියන් වහන්සේගේ බලය කෙරෙහි පිපාසය ඇතුව බලා සිටිනවද ඔහුගේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේගේ බලය ක්‍රියා වෙන එක අපට දකින්න පුළුවන්. யார் மத்தியிலே தேவனுடைய வல்லமை கிரியை செய்யும்? කවුරු මැදියේද දේව බලය ක්‍රියා වෙන්නේ? யார் மத்தியிலே தேவனுடைய வல்லமை செயல்படும்? කවුරු මැදියේද දෙවියන් වහන්සේගේ බලය ක්‍රියා වෙන්නේ? யார் யார் விசுவாசிக்கிறார்களோ, කවුරුන්ද විශ්වාස කරන්නේ? யார் யார் தாகத்தோடு இருக்கிறார்களோ කවුරුන්ද පිපාසයෙන් ඉන්නේ? அவர்கள் மத்தியிலே தேவனுடைய வல்லமை செயல்படுகிறதா இருக்கிறது. ඔවුන් මැදියේ දෙවියන් වහන්සේගේ බලය ක්‍රියා இன்றைக்கு වෙනවා. கூட நீங்கள் பலதரப்பட்ட பிரச்சனையோடு ஏதோ ஒரு சூழ்நிலையில இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கலாம். අද දවසේ ඔබ යම්කිසි ප්‍රශ්නයක් සමග ගැටලුවකින් මෙම ස්ථානයේ ඉන්න පුළුවන්.
முழுமையாய் ஆண்டவரை விசுவாசியுங்கள். සම්පූර්ණයෙන් දෙවියන් වහන්සේව විශ්වාස කරන්න. முழுமையாய் கடவுளை நம்புங்கள். සම්පූර්ණයෙන් දෙවියන් වහන්සේව විශ්වාස කරන්න. நிச்சயம் உங்கள் விசுவாசத்தின்படி தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய வல்லவராய் ඔබගේ இருக்கிறார். ඇදහිල්ලේ ප්‍රකාරයට දෙවියන් වහන්සේ ඔබගේ ජීවිතයේ ආස්කම් කරයි. ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய வல்லமை கிரியை செய்ய முடியாது. මක්නිසාද ඇදහිල්ල නැතුව දෙවියන් වහන්සේගේ බලය ක්‍රියාවෙන්ට බෑ. விசுவாசம் இல்லாமல் வல்லமை காரியங்களை வாய்க்க பண்ணாது. ඒ ඇදහිල්ල නැතුව බලවත් ක්‍රියාවන් සිදුවන්නේ නැහැ. இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்துக்கு சென்றார். යේසුස් වහන්සේ ගම්මානයකට ගියා. அந்த கிராமத்திலே பிரச்சனை உள்ளவர்கள் அதிகமாக இருந்தார்கள். ඒ ගම්මානය තුල බොහෝ ප්‍රශ්න සහිත අය සිටියා. வியாதியஸ்தர்கள் அதிகமாக இருந்தார்கள். රෝගීන් බොහෝ දෙනෙක් සිටියා. பலதரப்பட்ட சூழ்நிலையிலே அகப்பட்டு பில்லி சூனிய கட்டுக்களினாலே பலர் இருந்தார்கள். නොයෙකුත් පීඩාවලට පිල්ලි හුනියම් වලට ගොදුරු වුණා අය සිටියා. அந்த கிராமத்துக்கு இயேசு கிறிஸ்து செல்லுகிறார். ඒ ගම්මානයට යේසුස් වහන්සේ යනවා. அந்த கிராமத்துக்கு சென்ற இயேசு கிறிஸ்துவுக்கு ඒ ගම්මානය තුලට ගියා වූ යේසුස් වහන්සේට எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாமல் போனது. කිසිම ක්‍රියාවක් උන්වහන්සේට කරන්නට බැරි වුණා. சீசர்கள் அல்ல போனது, ගෝලයන් නොවේ ගියේ. இயேசுவோடு இருந்தவர்கள் அல்ல போனது, යේසුස් වහන්සේ සමග සිටි අය නොවේ ගියේ. இயேசுவே அந்த கிராமத்துக்கு சென்றார். යේසුස් වහන්සේම ඒ ගම්මානයට ගියා. அங்கு வியாதியஸ்தர்கள் சுகமாகவில்லை. එම ස්ථානයේ රෝගීන් සුව වුණේ නැහැ. பிரச்சனையா இருப்பவர்களுடைய பிரச்சனை தீரவில்லை. ප්‍රශ්න සහිතව ඉන්නා අයට ප්‍රශ්නෙන් නිදහසක් ලැබුණේ சூனிய නැහැ. கட்டிலே இருந்தவர்கள் அப்படியே தான் இருந்தார்கள். ඒ හුනියම් බැඳීවල හිටපු අය ඒමමයි සිටියේ. பயங்கரமான வியாதியில இருந்தவர்கள் அப்படியே தான் இருந்தார்கள். භයංකාර රෝගෙන් හිටපු අය එලෙසමයි සිටියේ. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ස්වාමීන් වහන්සේගේ වචනේ පවසනවා. இயேசுவால் அந்த இடத்திலே ஒரு அற்புதம் கூட செய்ய முடியாமல் போனதாம். යේසුස් වහන්සේට එම ස්ථානයේ කාස්කමක්වත් කරන්න බැරි වුණා. காரணம் என்ன தெரியுமா? හේතුව කුමක්ද දන්නවද? வேதம் சொல்லுகிறது, සුද්ධ බයිබලයේ පවසනවා. அவர்கள் எல்லோரும் விசுவாசம் அற்றவர்களாய் இருந்தார்கள். එම ස්ථානයේ සෙනග හැදහිල්ලක් නොමැතිව සිටියා. ஹalleluya. எந்த இடத்திலே விசுவாசம் இருக்கிறதோ, කොයි ස්ථානයේ ඇදහිල්ල තිබෙනවද? எந்த இடத்திலே கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கிறதோ, කොයි ස්ථානයේ දෙවියන් වහන්සේ කෙරෙහි විශ්වාසයක් තිබෙනවද? அந்த இடத்திலே தேவனுடைய வல்லமை அதிகமாய் கிரியை செய்யும். ඒ ස්ථානයේ තමයි දෙවියන් වහන්සේගේ බලය අප්‍රමාණව ක්‍රියා எனவே වෙන්නේ. இந்த இடத்திலே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, මේ ස්ථානයේ දෙවියන් වහන්සේගේ වචනෙට සවන් දෙන්නා ප්‍රේමණීය සහෝදරයා සහෝදරී. நீங்க இருக்கிற சூழ்நிலை நமக்கு தெரியாம இருக்கலாம், ඔබ දන්නා ඔබ සිටිනා වාතාවරණය අපි දන්නේ නැතිව ඇති. மற்றவர்களுக்கு தெரியாம இருக்கலாம். අනිත් අය දන්නේ නැතුව ඇති. ஆனால் பிரச்சனையோடு மிகப்பெரிய கொடிய சூழ்நிலைகளோடு நீங்கள் இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கலாம். ඒ නමුත් ප්‍රශ්නේ ඉතාමත් බැරෑරුම් කමෙන් ඔබ මේ ස්ථානයේ ඉන්නට පුළුවන්. நீங்கள் முழுமையாய் கடவுளை நம்பும் பொழுது, ඔබ සම්පූර්ණයෙන් ස්වාමීන් වහන්සේ කෙරෙහි විශ්වාස කරන முழுமையாய் මොහොතේ, கடவுளை விசுவாசிக்கும் பொழுது, සම්පූර්ණයෙන් දෙවියන් වහන්සේව විශ්වාස කරන මොහොතේ நிச்சயமாய் இந்த கூட்டத்தில் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். සැබවින්ම මෙම ස්ථානයේ ආස්කම් කරන්න උන්වහන්සේ බලවත් ஹalleluya. හalleluya. அதுக்கு ஒரே ஒரு காரியம்தான், ඒකට එකම එක දෙයයි. தேவனை முழுமையாய் நம்புங்கள். දෙවියන් වහන්සේව සම්පූර්ණයෙන් அது විශ්වාස நிச்சயம் කරන්න. உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும். එම දේ ඇත්තෙන්ම ඔබගේ ජීවිතයේ ආස්කමක් කරයි. வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே ஒரு வீட்டிலே இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். අපි සුද්ධ බයිබලයේ ලූක් පොතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ බලනවා යේසුස් වහන්සේ එක නිවසක් තුල දේශනා කරමින් සිටියා. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அது இயேசு வாழ்கிறதான அந்த வீடு. ඒ දේව අධ්‍යයනයේ බයිබලයේ අධ්‍යයනය කරන අය සොයාගෙන තිබෙනවා ඒක යේසුස් වහන්සේ ජීවත් වෙනා වූ නිවස. அது இயேசுவின் வீடு என்று கணிக்கிறார்கள். ඒක යේසුස් වහන්සේගේ නිවස කියලා වුන් පවසනවා. எனவே இயேசு அந்த வீட்டில் இருந்து அவர் மற்றவர்களுக்கு போதித்து அவர் ஒரு சில காரியங்களை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். එමේ ස්ථානයේ නිවස තුල ඉඳමින් යේසුස් වහන්සේ මනුෂ්‍යයන්ට උගන්වමින් සිටියා. அப்படி பிரசங்கம் பண்ணி இருக்கிற வேளையிலே அந்த இடத்திலே பலதரப்பட்ட ஜனங்கள் இருந்தார்கள். එතුමා ඒ ආකාර දේශනා කරමින් උගන්වමින් සිටින මොහොතේ බොහෝ සෙනඟ මේ ස්ථානයේ සිටියා. 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. පස්වෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි වගන්තියේ මෙලෙස සඳහන් කරනවා. லூக்காவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம், ලූක් පොතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි වගන්තියේ பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கும் போது கலிலேயா யூதேயா நாட்டிலுள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரங்களிலும் இருந்து வந்து பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான கர்த்தருடைய வல்லமை விளங்கியது. ඒ දවස්වලින් එකකදී උන්වහන්සේ උගන්වන කල ගලීලේ ආ යුදේ සෑම ගම්වලින්ද යෙරුසලමෙන්ද ආවා වූ පරිසවරුත් ව්‍යවස්ථාව උගන්වන්නොත්
එයි ඉඳගෙන උන්නෝය. සුව කරන පිණිස ස්වාමින් වහන්සේගේ ආනුභාවය උන්වහන්සේ සමග ඌයේය. பிணியாளிகளை சுகமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை அந்த இடத்துல விளங்கியது என்று நாம் பார்க்கிறோம். රෝගීන් සුව කරන පිණිස ස්වාමින් වහන්සේගේ ආනුභාවය එම ස්ථානයේ තිබුණයි කියලා අපි බලනවා. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். යේසුස් වහන්සේ දේශනා කරමින් සිටියා. சகல ஜனங்களும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். සෑම සෙනගක්ම එම ස්ථානයේ සවන් දීගෙන සිටියා. படித்தவர்கள், උගත් අය, பண்டிதர்கள், පඬිතයන්, வேத பாரகர்கள், ඒ විවස්ථාව උගන්වන අය, அதே போல பெரிய பெரிய தனவான்கள் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ඒ වගේ ලොකු ධනවත් මිනිසයන් මේ වචනයට සවන් දීගෙන සිටියා. அந்த இடத்திலே கடவுளுடைய வல்லமை, குணமாக்குகிற வல்லமை செயல்பட்டு கொண்டிருந்தது என்று பார்க்கிறோம். ඒ බයිබල් පදේ බලනවා එම ස්ථානයේ දෙවියන් වහන්සේගේ සුව කරන්නා වූ ආනුභාවය තිබුණයි කියා. கவனியுங்கள், සවන් දෙන්න. தேவனுடைய வல்லமை சுகமாக்கவில்லை, දෙවියන් වහන්සේගේ බලය සුව කරේ නැහැ. தேவனுடைய வல்லமை அற்புதங்களை செய்யவில்லை, දෙවියන් වහන්සේගේ බලය ආස්කම් කළේ නැහැ. தேவனுடைய வல்லமை அந்த இடத்திலே அதிசயங்களை செய்யவில்லை. දෙවියන් වහන්සේගේ බලය එම ස්ථානයේ ආශ්චර්යමත් ක්‍රියා කළේ නැහැ. பிரச்சனையோடு வேதனையோடு வந்தவர்களை அந்த வல்லமை விடுதலையாக்கவில்லை. ඒ ප්‍රශ්නයෙන් වේදනාවෙන් ආපු අයව ඒ බලය සුව කරේ නිදාස් කරේ නැහැ. தேவனுடைய வல்லமை அந்த இடத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்று நாம் கவனிக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ ආනුභාවය එම ස්ථානයේ තිබුණා කියලා අපි බලනවා. எல்லோரும் இயேசுவின் செய்தியை தான் கேட்டுக்கொண்டிருந்தார்களே ஒழிய සෑම දෙනාම එම ස්ථානයේ යේසුස් වහන්සේගේ පණිවිඩයට සවන් දුන්නා මිසක් அந்த வல்லமையை குறித்து எந்த கர்சனையும் இருக்கவில்லை. ඒ බලය ගැන ඔවුන්ට කිසිම සැලකිල්ලක් තිබුණේ නැහැ. யாருமே பேசவில்லை, කවුරුවත් කතා කළේ නැහැ. யாருமே கதைக்கவில்லை. කවුරුවත් කතා කළේ නැහැ. எல்லாம் இயேசுவையே பார்த்து அவர் பேசுகிற வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். හැමෝම යේසුස් වහන්සේ දෙස බලමින් උන්වහන්සේ කියනා වූ දේ පමණක් සවන් දීගෙන அந்த සිටියා. இடத்திலே கிரியை செய்து எப்படிப்பட்ட வல்லமை, එම ස්ථානයේ ක්‍රියා කළේ කොයි ආකාර බලයක්ද? அற்புதங்களை செய்யும் வல்லமை அந்த இடத்திலே கிரியை செய்து கொண்டிருந்தது. ඒ ආස්කම් කරන්නා වූ ඒ බලය එම ස්ථානයේ ක්‍රියා වුණා. நோய்களை நீக்கக்கூடிய வல்லமை அந்த இடத்திலே கிரியை செய்து கொண்டிருந்தது. රෝග ඉවත් කරන්නා වූ ඒ බලය එම ස්ථානයේ ක්‍රියා වුණා. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமை அந்த இடத்திலே கிரியை செய்து ඒ கொண்டிருந்தது. ණය ප්‍රශ්න වලින් නිදහස් කරන්නා වූ බලය එම ස්ථානයේ ක්‍රියා වුණා. தடைகளை உடைத்து போடுகிற வல்லமை அந்த இடத்திலே கிரியை செய்து கொண்டிருந்தது. බාධාවන් කඩා දමන්නා වූ බලය එම ස්ථානයේ ක්‍රියා වුණා. பிசாசின் வல்லமைகளை நிர்மூலமாக்குகிற வல்லமை அந்த இடத்திலே கிரியை செய்து கொண்டிருந்தது. යක්ෂයාගේ බලකොඩු බිඳ දමන්නා වූ බලය එම ස්ථානයේ ක්‍රියා වුණා. எப்படிப்பட்ட நோய்களையும் குணமாக்கும் வல்லமை அந்த இடத்திலே கிரியை செய்து கொண்டிருந்தது. ඕනෑම තර ඕනෑම රෝගයක් වුණත් සුව කරන්නා වූ බලය එම ස්ථානයේ ක්‍රියා වුණා. குடும்ப சமாதானத்தை கொடுக்கிற வல்லமை அந்த இடத்திலே கிரியை செய்து கொண்டிருந்தது. පවුලට සමාදාන දෙන්නා වූ බලය එම ස්ථානයේ ක්‍රියා වුණා. வியாபாரங்களை உயர்த்துகிற வல்லமை அந்த இடத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ව්‍යාපාරයන් උසස් කරන්නා වූ බලය එම ස්ථානයේ ක්‍රියා වුණා. வாழ்க்கையை உயர்த்துகிற வல்லமை அந்த இடத்திலே கிரியை செய்து கொண்டிருந்தது. ජීවිතය උසස් කරන්නා වූ බලය එම ස්ථානයේ ක්‍රියා වුණා. கிரியை செய்து கொண்டிருந்ததுதான், ක්‍රියා කරමින් තිබුණා තමයි. ஆனால் அந்த வல்லமை செயல்படவில்லை. ඒ නමුත් ඒ බලය එම ස්ථානයේ තිබුණත් හරි ක්‍රියා වුණේ නැහැ. காரணம் என்ன தெரியுமா? හේතුව කුමක්ද இந்த දන්නවද? ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் கவனித்துக் கொண்டிருந்தார்களே தவிர මේ සෙනග ඒ දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේගේ වචනයට සවන් දීගෙන සිටියා මිසක් அந்த வல்லமையை குறித்த எந்த ஒரு கர்சனையும் இருக்கவில்லை. ඒ බලය ගැන කිසි සැලකිල්ලක් ඔවුන් තුල නොතිබුණා. அங்கு 2 பேர் இருந்தார்கள், එම ස්ථාන දෙදෙනෙක් හිටියා. வேத பாரகர்கள். ඒ ව්‍යවස්ථාව උගන්වන්න. அதே போல இயேசு எந்த இடத்திலே தவறு செய்கிறாரோ அந்த இடத்திலே சுட்டி காட்டும் 2 பேர் அங்கே கவனித்துக் கொண்டிருந்தார்கள். යේසුස් වහන්සේ වැරදි කරනවාද කියලා එතුමා ගැන හොර අල්ලන්න නිතරම දෙදෙනෙක් එම ස්ථානයේ සිටිනවා. எனவே அவர்கள் அதைத்தான் கவனித்துக் கொண்டிருந்தார்களே ஒழிய ඒ අය ඒ කෙරේ අවධානය යොමු කරගෙන සිටියා அங்கே මිසක් செயல்படுகிற வல்லமையை குறித்து எந்த ஒரு கர்சனையும் இல்லை. එම ස්ථානයේ ක්‍රියා වෙන්නා වූ ඒ බලය ගැන තිබෙන්නා වූ බලය ගැන ඔවුන්ට සැලකිල්ලක් எனக்கு තිබුණේ නැහැ. பிரியமானவர்களே, මට ප්‍රේමවන්තයනි, இப்பொழுது இந்த இடத்திலே கூட தேவனுடைய வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. අද දැන් මේ මොහොතේ පවා දෙවියන් වහන්සේගේ බලය මෙම ස්ථානයේ තිබේ. குணமாக்குகிற வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. සුව කරන්නා වූ බලය මෙම ස්ථානයේ තිබේ. வியாதிகளை நீக்குகிற வல்லமை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. රෝගය ඉවත් කරන බලය මෙම ස්ථානයේ තිබේ. பிரச்சனைகளை நீக்குகிற வல்லமை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ප්‍රශ්න ඉවත් කරන බලය මෙම ස්ථානයේ තිබේ. எல்லா அந்தகார வல்லமைகளையும் முறையடிக்கிற வல்லமை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. සියලු අන්ධකාර බලවේගයන් ඉවත් කරන්නා වූ බලය මෙම ස්ථානයේ තිබේ. நீங்கள் இந்த இடத்திலே பிரசங்கத்தை கவனிப்பது மாத்திரமல்ல, ඔබ මෙම ස්ථානයේ දේශනාවට සවන් දෙනවා පමණක් නොවේ. அந்த எந்த வல்லமை உங்களுக்கு தேவை என்பதை நீங்கள் வாஞ்சையோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே தலைகீழாய் மாற்றிவிடும். කුමන බලයක් ඔබගේ ජීවිතේ ඕනේ කියලා ඔබ බලාපොරොත්තුෙන් ඉන්නවාද? ඒ බලාපොරොත්තුෙන් ඉන්න මොහොතේ ඒ බලය ඔබගේ ජීවිතේ මුළුමනින්ම කන පිට
වෙනස් කරයි. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் நம்புறீங்க? කීදෙනෙ විශ්වාස இந்த කරනවද? இடத்துல அப்படிப்பட்ட வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே. මේ ස්ථානයේ ඒ ආකාර බලයක් ක්‍රියාවෙමින් තිබෙනවා දේව யார் සහෝදරයෝ. யார் அந்த வல்லமையை குறித்து கருத்தனையா இருக்கிறீர்களோ, කවුරු කවුරුන් මේ බලය ගැන සැලකිලිමත් யார் වෙනවද? அந்த வல்லமையை குறித்து எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்களோ, කවුරුන් මේ බලය ගැන බලාපොරොත්තුවෙන් நீங்கள் ඉන්නවද? எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும் கூட, ඔබ කුමන වාතාවරණයකින් ඇවිත් සිටියත් ஒருவேளை கடனோடு வந்திருக்கலாம், සමහර විට ඔබ ණයත් සමග එන්නේ ஒருவேளை නැති. பிரச்சனையோடு வந்திருக்கலாம், සමහර ප්‍රශ්නත් සමග එන්නේ ஒருவேளை නැති. போராட்டத்தோடு வந்திருக்கலாம். සමහර පොරබැලීම් සමග එන්නේ නැති. இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நான் தீர்வு காண்பேன் என்கிற சூழ்நிலையில நீங்கள் வந்திருக்கலாம். මේ ප්‍රශ්නයෙන් මා මිදීම ගැලවීම ලබන්නේ කොහොමද කියනවා තත්වෙන් ඔබ එන්නට ඇති. எல்லாவற்றுக்கும் முடிவு காண தேவ வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. දේටම නිමාවක් දකින්නට දේව බලය මෙම ස්ථානයේ ක්‍රියාවෙමින් நீங்கள் තිබේ. எதிர்பார்க்கிற விதமாய் அந்த வல்லமை உங்களுக்குள்ளே செயல்பட போகிறது. ඔබ බලාපොරොත්තු වෙන පරිදි ඒ බලය ඔබ තුල ක්‍රියාවෙන් යනවා. அறிந்து கொள்ளுங்கள். ඔබ අසුන් அங்கு ගන්න. தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். දෙවියන් වහන්සේගේ වචනේ යේසුස් වහන්සේ මෙම ස්ථානයේ නොකඩවා බෙදා ගනිමින් සිටියා. அவர் தொடர்ந்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ නොකඩවා ඒ වචනය උගන්වමින් සිටියා. ஆனால் அந்த இடத்துல குணமாக்குற வல்லமை ඒ නමුත් එම ස්ථානයේ සුව කරන්න එතුමාගේ ආනුභාවය அது கிரியை செய்து එම கொண்டிருந்தது, ස්ථානයේ තිබුණා. செயல்பட்டு கொண்டிருந்தது. ඒක ක්‍රියාවෙමින් තිබුණා. அந்த வல்லமை யாரையோ தேடிக் கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. ඒ බලය කාවදෝ සොයමින් තිබෙනා ප්‍රේමවන්ත அந்த සෙනඟ. தேவ வல்லமை நன்கு அறிந்திருந்தது. ඒ දේව බලය හොඳාකාරව දැනගෙන සිටියා. இந்த இடத்திலே என் வல்லமையை பெற்றுக்கொள்கிற யாருமே இல்லை. මේ ස්ථානයේ මගේ බලය ලබා ගන්න කවුරුත් නැහැ. அதை விசுவாசித்து அதை நம்புகிற யாரையோ இந்த வல்லமை தேடிக்கொண்டிருக்கிறது. ඒ විශ්වාස කර ඒ පිළිගන්නා කෙනෙක්ව ඒ දේව බලය බලා සිටිනවා. யார் யார் அந்த வல்லமையை நம்புகிறார்களோ, කවුරු කවුරුන් ඒ දේව බලය විශ්වාස யார் யார் කරනවද? அந்த வல்லமையை வாஞ்சிக்கிறார்களோ, කවුරු කවුරුන් ඒ දේව බලය කෙරේ පිපාස වෙනවද? அவர்களுக்குள்ளே ஊடுருவி செயல்பட அந்த வல்லமை காத்துக் கொண்டிருக்கிறது ඔවුන් තුළ பிரியமானவர்களே. ක්‍රියාවෙන්ට ඒ දේව බලය බලා සිටිනවා. அந்த நேரத்திலே தாமே ඒ වෙලාවේ තමයි ஒரு செயல்பாடு அந்த இடத்துல நடக்கிறது. යම් ක්‍රියාවක් එම ස්ථානයේ සිදු වෙනවා. லூக்காவின் புத்தகம் ලූක් පොතේ 5ஆம் அதிகாரம் 5 වෙනි පරිච්ඡේදයේ 18ஆம் 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 19 වෙනි වගන්ති මෙලෙස සඳහන් කරයි. ஒரு மனிதனை தூக்கி கொண்டு 4 நண்பர்கள் வருகிறார்கள். එක මිනිසෙක්ව ඔත්පල වින්නා මිනිසෙක්ව 4 දෙනෙක් උසුලාගෙන ආවා. திமிர்வாதக்காரன். අංශභාග රෝගී. அந்த இடத்துல எல்லோரும் அமர்ந்திருந்தாலும் கூட එම ස්ථානයේ හැමෝම වාඩි වෙලා තෙරපිගෙන සිටියා. 4 நண்பர்கள் தன்னுடைய நண்பனை சுமந்து கொண்டு வருகிறார்கள் பிரியமானவர்களே. මිත්‍රයන් 4 දෙනෙක් තමාගේ මිතුරෙක්ව උසුලාගෙන ඔවුන් இந்த පැමිණියා. வார்த்தை சொல்லுகிறது. ඒ වචනේ පවසනවා. இந்த வார்த்தையில நாம் பார்க்கிறோம் ඒ වචනේ අපි බලනවා. 5ஆம் அதிகாரத்திலே 18ஆம் 19ஆம் வசனம். පස්වෙනි ලූක් පස්වෙනි පරිච්ඡේදය 17 18. සිංහලට வாசிங்க. එවිට මිනිස්සු අංශභාග රෝගියෙකු හැඳක තබා ගෙනාවෝය. ඔව් ඇතුළට ගෙනවිත් උන්වහන්සේ ඉදිරියේ තබන්ට ඔහු සෙව්වෝය. නමුත් සමූහය නිසා ඇතුළට ගෙන යන්නට අන්දමක් නොදැක වහලට නැග සෙවිල්ල ඇර යේසුස් වහන්සේ ඉදිරියේ ඇඳක් සමග ඔහු මැදට බැස්සෙව්වෝය. கவனியுங்கள், සවන් දෙන්න 4 நண்பர்கள் මනුෂ්‍යයන් 4 දෙනෙක් தன்னுடைய நண்பனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். තමන්ගේ මිත්‍රයව ඔහු උසුලාගෙන இந்த පැමිණියා. வல்லமை உள்ளே இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தன்னை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குள்ளே கிரியை செய்ய. මේ බලය ඇතුලේ ක්‍රියාවෙමින් තිබෙනවා. තමාර පිළිගන්නේ කවුද? ඔහු තුල පැමිණෙන ක්‍රියාවෙන්නා පිණිස. அந்த வேளையிலே ஒரு திமிர்வாத காரனை 4 பேர் சுமந்து கொண்டு வருகிறார்கள். ඒ අවස්ථාවේදී අංශභාග රෝගියෙකුව 4 දෙනෙක් උසුලාගෙන ආවා. உள்ளே போகலாம் என்று எத்தனிக்கிற நேரத்துல ඔවුන් ඒ ගේ ඇතුළට යන්නට තැත් කළ මොහොතේ சனக்கூட்டம் நெரிசலா இருந்தது. තෙරපීගෙන සෙනග සමූහයක් සිටි නිසා போகவே முடியாது, ඇතුළට යන්න නොහැකි போகவே වුණා. முடியாது. නොහැකி වුණා. முடியாது என்று அவர்கள் தூக்கி கொண்டு போகவில்லை. නොහැකි වුණා කියා ඔවුන් නැවත ඇරී ගියේ නෑ. இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள இவர்கள் யோசித்தார்கள் என்ன செய்யலாம் என்று. මේ බලය ලබා ගන්න ඔවුන් කල්පනා කරා මොනවාද කරන්න කියලා. அவர்களுடைய விசுவாசமானது ඔවුන්ගේ ඇදහිල්ල எப்படியாவது இயேசு வண்டையிலே இவனை நிறுத்தினால் போதும். ඔවුන්ගේ හැදහිල්ල කෙසේද නම් කොහොම හරි මේ මනුෂ්‍යව යේසුස් වහන්සේ ඉදිරියට ගෙන ගියොත් ඇති කියා. இவன் சுகமாவான் என்பதை விசுவாசித்தார்கள். ඔව් එවිට සුව වෙයි කියලා ඔවුන් විශ්වාස என்ன කළා. நடந்தது தெரியுமா? කුමක්ද උනේ කියලා ඔබ இவர்கள் දන්නවද? மேலே கூரையை பிரிக்க ஆரம்பித்தார்கள். ඔවුන් තම ඒ නිවසේ වහලට නැග ඒ සෙවිල්ල ඔවුන් ඇරියා. தடையா இருக்கிறது.
බාධාවක්ව තිබෙනවා. போக முடியாத நிலைமைதான். යන්ට බැරුව තිබෙන තත්වයක්. அதை அவர்கள் ஒரு பொருட்டா எண்ணவே இல்லை. ඔවුන් ඒ කෙරේ තමන්ගේ සැලකිල්ල යොමු කළේ නැහැ. அவர்கள் தங்களுடைய விசுவாசத்திலிருந்து விலகி போகவில்லை பிரியமானவர்களே. ඔවුන් ඒ මොහොතේ තමුන්ගේ ඇදහිල්ලෙන් ඔවුන් ඉවත්ව ගියේ இந்த නැහැ. நாளிலே கூட உங்கள் வாழ்க்கையில கூட விசுவாசம் தளர்ந்து விட கூடாது. මේ දවසේ මේ මොහොතේ පවා ඔබගේ ඇදහිල්ලේ ඔබගෙන් තුරන් වී යන්ට நீங்கள் නරකයි. எப்படிப்பட்ட பிரச்சனையோடு இந்த மாலை வேளையிலே வந்திருந்தாலும் கூட කොයි ආකාර ප්‍රශ්නයක් සමග ඔබගේ ජීවිතේ මේ සවස් කාලේ ඇවිත් හිටියා. இயேசுவினுடைய வல்லமை இன்றைய நாளிலே உங்களை விடுதலையாக்கும் என்று முழு மூச்சாய் நீங்கள் நம்புகிற வேளையிலே යේසුස් වහන්සේගේ බලය මුළුමනින්ම ඔබව නිදහස් කරයි කියලා ඔබ එක්ක උස්මෙන් විශ්වාස කරන මොහොතේ நிச்சயம் கடவுள் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைய நாளிலே அற்புதங்களை செய்ய வல்லவராய் සැබවින් இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අද දින ඔබගේ ජීවිතේ බලවත් දේ කරන්න උන්වහන්සේ බලවත්යි. ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது ස්වාමීන් වහන්සේගේ වචනේ அந்த පවසනවා. 4 பேரையும் என்ன செய்தார்கள் என்றால் ඒ අතර දෙනා මොනවද කළේ? இயேசு எந்த இடத்திலே நின்று கொண்டிருந்தாரோ යේසුස් වහන්සේ කොයි ස්ථානයේ සිටියාද? எந்த இடத்திலே நின்று பிரசங்கித்துக் கொண்டிருந்தாரோ කොයි ස්ථානයේ ඉඳලා දේශනා කරමින් සිටියාද? அதே இடத்திற்கு கூரையிலே இருந்து இறக்க ஆரம்பித்தார்கள் ඒ பிரியமானவர்களே. ස්ථානයේ වහලේ සෙවිල්ලර ඒ ඔත්පල විටියා මනුෂ්‍යයාගේ ඇඳ බාණ්ඩ පටන් இயேசு ගත්තා. அங்கிருந்தவர்களை பார்த்து சொல்லவில்லை, பிரமிக்கவில்லை, அவர்கள் விசுவாசம் பெரியது என்று. යේසුස් වහන්සේ මේ ස්ථානයේ ඉන්නව අයගේ අය දෙස බලලා කිව්වේ නෑ මොහුගේ හැදෙilla මහත් කියා. எப்பொழுது இந்த பிணையாளியை இயேசு இருக்கும் இடத்துல இறக்கினார்களோ කොයි මොහොතේ මේ අංශභාග රෝගියාව යේසුස් වහන්සේ උන් තැනටම බෑවුවද? அவர்கள் விசுவாசத்தை கண்டார் பிரியமானவர்களே. උන්වහන්සේ ඔවුන්ගේ හැදෙilla දුටුවා. வல்லமை அபரிவிதமாய் அந்த இடத்துல கிரியை செய்தது. බලය අප්‍රමාණ ලෙස මේ ස්ථානයේ ක්‍රියා වුණා. ஆகவே என்ன நடந்தது தெரியுமா? කුමක්ද උනේ කියලා ඔබ දන්නවද? தேவன் இருக்கிற இடத்துக்கே அந்த மனுஷனை இறக்கின பொழுது යේසුස් වහන්සේ ඉන්න තැනටම ඒ මනුෂ්‍යව ඇඳ පිටින් බැස්සව නිසා லூக்கா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ලූක් 5:20 වෙනි වගන්තියේ මේ ආකාර පවසනවා. லூக்கா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் ලූක් 5:20 උන්වහන්සේ ඔවුන්ගේ හැදහිල්ල දැක මනුෂ්‍ය නුඹේ පව් නුඹට කමා කරන ලදයි කීසේක. அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இந்த இடத்திலே அவர்கள் எதிர்பார்த்து வந்தது சுகத்தை. මේ ස්ථානයේ මනුෂ්‍යයන් බලාපොරොත්තුවෙන් ආවේ සුවය. ஆனால் இயேசு அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. ඒ නමුත් යේසුස් වහන්සේ අංශභාග රෝගියා දෙස බලලා කියනවා නුඹේ පව් නුඹට කමා කරන ලද්දේ කියලා. ஒருவேளை அவர்கள் நினைத்திருக்கலாம், நாங்கள் சுகத்தை தானே தேடி வந்தோம். සමහරවිට ඔවුන් සිතන්නට ඇති අපි මෙම ස්ථානට ආවේ සුවය බලාපොරොත්තුවෙන් නොවේද? சுகத்தை பெற்றுக்கொள்ள தானே வந்தோம். සුවය ලබා ගන්නට නොවේද අපි පැමිණියේ? ஆனால் இயேசு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று எப்படி சொல்கிறார்? ඇයි යේසුස් වහන්සේ නුඹේ පව් නුඹට කමා කරන ලදයි කියලා පැවසුවේ? ஏனென்றால் මක් නිසාද නම් பாவமும் நோயும் ஒரே விதமாய் கிரியை செய்யும் பிரியமானவர்களே. පාපය සහ රෝගය එක ආකාරව ක්‍රියා කරයි. எனவே இயேசு கிறிஸ்து முதலாவது அவருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும். එම නිසා යේසුස් වහන්සේට අවශ්‍යයි ප්‍රථමයෙන් ඔහුගේ පව් වලින් ඔහුව නිදහස් කරන්න. ஏனென்றால் பாவம் கண்ணுக்கு தெரியாது. මක් නිසාද පාපය අපගේ දෙනෙත් වලට නොපෙනේ. ஒரு மனிதன் எப்படிப்பட்ட பாவங்கள் செய்தாலும் அது கண்ணுக்கு தெரியாது. එක මිනිහෙක් කොයි ආකාර පාපයක් කරත් හරි ඒවා අපගේ දෙනෙත් වලට පේන්නේ නැහැ. ஆனால் அந்த பாவத்தின் விளைவான நோய் வெளியே தென்படுகிறதா இருக்கிறது. ඒ නමුත් ඒ පාපේ ප්‍රතිවිපාකේ වන රෝගය අපගේ දෙනෙත් වලට පෙනේ. எனவே முதலாவது நோயை குணமாக்குவதை காட்டிலும் එම නිසා ප්‍රථමයෙන් රෝගය දුරු කරනවාට වඩා இயேசு விருப்பப்பட்டது முதலாவது அவன் பாவத்துக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்று. යේසුස් වහන්සේ කැමති වුණා ප්‍රථමයෙන් ඔහුගේ පාපයෙන් ඔහුව නිදහස් කරන්න ඕනේ කියලා. ஏனென்றால் பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ඒ කිව්වොත් පාපය කරන්නව ආත්මය නැසින්නේය. எனவே நோயை குணமாக்குவதை காட்டிலும் இயேசு முதலாவதாய் யோசித்த காரியம் இவனுடைய பாவத்துக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்று. එම නිසා යේසුස් වහන්සේ ප්‍රථමයෙන් ඔහුව සුව කරනවා වෙනුවට ඔහුගේ පාපයෙන් ඔහුව නිදහස් அதன் කළා. பின்பு இயேசு அறிந்திருந்தால் இவனுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று. ඊට පස්සේ යේසුස් වහන්සේ ඔහුට සුවය දෙන්න සිතුවා. ஹalleluya හalleluya ஹalleluya. Hallelujah. எனவே இன்றைய நாளிலே கூட நீங்கள் கூட பலதரப்பட்ட பாவத்தோடு வந்திருக்கலாம். එම නිසා අද දවසේ ඔබ පවා සමහර පාපයන් සමග වෙන්න ඇති. சில நேரம் நீங்கள் செய்கிற பாவம் அது நோயாய் மாறிக்கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே. සමහර විට ඔබ කරන්නව පාපය ඒක රෝගයක් බවට ඔබගේ ජීවිතයක පත් වෙන්න அந்த පුළුවන්. பாவங்கள் வெளியரங்கமா யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ඒ පාපය පිටස්තරව කාටවත් පෙරෙන්නේ නැතුව තිබෙන්න පුළුවන්. யாரும் காணாமல் இருக்கலாம். කවුරුවත් නොදක ඉන්න පුළුවන්.
පුළුවන්. எனவே அந்த பாவத்தின் விளைவு நோய்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ඒ පාපයේ ප්‍රතිවිපාකයක් ලෙස ප්‍රතිඵලයක් ලෙස ඒක රෝගයක් ලෙස අටගනී. எனவே முழுமையாய் நீங்கள் தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிற வேளையிலே එම නිසා ඔබ මුළුමනින්ම දෙවියන් වහන්සේට ඔබ කැප කරන මොහොතේ நிச்சயமாய் தேவன் இன்றைய நாளிலே பாவங்களை மன்னித்து உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். සැබවින්ම දෙවියන් වහන්සේ ඔබගේ පාපයට කමාවි ඔබගේ රෝගයන් ඔබ සුව කරන්න බලවත් වූ ஹalleluya. හalleluya. எனவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று. එම නිසා තමයි එම ස්ථානයේ අංශභාග රෝගියා බල යේසුස් වහන්සේ ප්‍රථමයෙන් කිව්වේ නුඹගේ පාපය නුඹට කමා කරන ලද්දේ அதன் කියා. பின்பு இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார் ඉන්පසු යේසුස් වහන්සේ ඔහු දෙස බලලා කියනවා நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு නුඹ செல். නැගිට නුඹගේ ඇඳ යහන ඇඳ රැගෙන ඵලයන්. முதலாவது சுகத்தை தேவன் கொடுக்கவில்லை. ප්‍රථමයෙන් දෙවියන් වහන්සේ සුවේ දුන්නේ නැහැ. அவர் பாவத்தை மன்னித்து அதன் பின்பு சுகத்தை கொடுத்தார். ඔහුගේ பிரியமானவர்களே, පාපයට කමාව දීලා පසුව ඔහුගේ රෝගෙට තුමා සුවේ දුන්නා. யோசித்து பாருங்கள். ඔබ කල්පනා කරලා බලන්න. எத்தனையோ ஜனங்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து தேவனுடைய செய்தியை மாத்திரம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். බොහෝ සෙනඟ ඒ නිවස තුල සිටියත් හරි ඔවුන් ඒ වචනයට පමණයි සවන් දීගෙන සිටියේ. ஆனால் சுகமாக்குற வல்லமை அந்த இடத்துல செயல்பட்டு கொண்டிருந்தது என்று நாம் கவனிக்கிறோம். එනම සුව කරන්නව බලය එම ස්ථානයේ තිබුණයි කියලා බයිබලයේ බලනවා. அந்த தேவ வல்லமை யாரையோ தேடிக்கொண்டிருந்தது. ඒ දේවානුභාවය කවදෝ සොයමින් තිබුණා. யாரையோ பார்த்து கொண்டிருக்கிறது. කවුරුන් දෙසදෝ බලාගෙන සිටියා. என் வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறவன் யார்? මගේ බලය ලබා ගන්නා කවුද? என் மேல் விசுவாசம் வைத்து என்னை பெற்றுக்கொள்ளுகிறவன் யார்? මා කෙරේ විශ්වාස කරලා මාව ලබා ගන්නා කවුද? செய்தியை கேட்கிறவர்கள் வல்லமையை பெற மாட்டார்கள். වචනේ අසන්න පවක් බලය ලබා ගන්නේ නැහැ. யார் யார் கடவுளை விசுவாசித்து நம்பி தேவன் என்னுக்குள்ளே இருந்து அற்புதங்களை செய்வார் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். කවුරු දෙවියන් වහන්සේ සමග සිටමින් දෙවියන් වහන්සේ මට ආස්කමක් කරයි උන්වහන්සේගේ බලය මා තුල තිබේ කියලා කියනවාද? ඔවුන්ගේ ජීවිතවල ඒ බලය ක්‍රියා කරමින් නිදහස් කරයි. எனவே உங்கள் வாழ்க்கையில கூட இன்று தேவன் கொடுக்கிற செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். අද ඔබගේ ජීවිතයේ ඔබට දෙවියන් වහන්සේ දෙන්නා වූ වචනයට ඔබ සවන් දීගෙන ඉන්න පුළුවන්. கவனித்துக் கொண்டிருக்கலாம். අවධානය යොමු කරගෙන ඉන්න පුළුවන්. ஆனால் அத்தோடு கூட தேவனுடைய வல்லமையை முழுமையாய் நம்புங்கள். ඒත් සමග දේව බලය සම්පූර්ණයෙන් ඔබ විශ්වාස කරන්න. தேவனுடைய வல்லமை எனக்குள்ளே இருந்து காரியங்களை நடப்பிக்கும் என்று விசுவாசியுங்கள். වචනයට සවන් දෙන මොහොතේදී ඔබ සිතන්න දේව බලය මා තුල මාගේ කාර්ය නිෂ්ඨ කරයි කියලා. அந்த வார்த்தைகள், அந்த கிரிகைகள், அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய வல்லதாய் இருக்கிறது. ඔබ பிரியமானவர்களே, බලාපොරොත්තු වෙ ඉන්නා වේ බලාපොරොත්තු ඔබගේ ජීවිතයේ කාර්ය නිෂ්ඨ කරයි. 24 25 வசனத்தை கவனிப்போம். 24 වෙනි 25 වෙනි වගන්තිය බලමු. නමුත් පොළවේදී පව්කමා කරන්නට මනුෂ්‍ය පුත්‍රයාට බලය තිබෙන බව නුඹලා දැනගන්නා පිණිස කියා උන්වහන්සේ අංශභාග රෝගියාට කතා කොට නැගිට ඇඳ රැගෙන නුඹේ ගෙදරට යන්නයි ඔහුට නුඹට කියමි කීසේක. 25 එකනේම ඔවුන් ඉදිරියේ නැගිට තමා ඔත් ඇඳ රැගෙන දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරමින් තමාගේ ගෙදරට ගියේය. ஹalleluya. හalleluya. ஆண்டவர் கட்டளையிட දෙවියන් වහන්සේ අනකල அவன் මොහොතේ முழுமையாய் குணமாகி விடுதலை பெற்றான். பிரியமானவர்களே, ඔව් සම්පූර්ණයෙන් සුවය ලබා නිදහස් කරනු ලැබුවා. 26வது வசனம் சொல்லுகிறது, 26 වෙනි වගන්තිය පවසනවා. அந்த நடந்த அற்புதத்தை கண்டு ஜனங்கள் பிரமித்து போனார்கள். එම ස්ථානයේ සිදුනා වූ ආස්කම දැක මනුෂ්‍යයන් විස්මයටපත් වුණා. அதனால எல்லோரும் ஆச்சரியப்பட்டு ඒ සියල්ලෝම පුදුම වෙමින් தேவனை மகிமைப்படுத்தினார்கள். දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කළා. அல்லாமலும் ඒ වගේම அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். සියල්ලෝම විශ්මපත් වී දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරමින් අද පුදුම දේ දුටිමුව කියා බයෙන් පිරුණෝය. அந்த இடத்திலே ஒரு ஆச்சரியமான காரியம் நடந்தது மாத்திரமல்ல, එම ස්ථානයේ පුදුම දෙයක් වුණා පමණක් නොවේ. ஜனங்கள் பிரமித்து போனார்கள். මනුෂ්‍යයන් පුදුමයටපත් වුණා. இவ்வளவு நேரம் நடக்காத அதிசயம், මෙතෙක් සිදු නොවුණා වූ ආශ්චර්යමත් ක්‍රියාව, இவ்வளவு நேரம் நடக்காத ஒரு அற்புதம் මෙතෙක් සිදු නොවුණා වූ ආස්කම அந்த விசுவாசத்தின் பிரகாரம் நடந்தது. பிரியமானவர்களே, ඒ ඇදහිල්ලේ ප්‍රකාරයට ඒ
ඒ මොහොතේදී සිදු වුණා. நீங்கள் முழுமையாய் கடவுளை இன்றைய நாளிலே நீங்கள் நம்புவீர்கள் என்றால் ඔබ මුළුමනින්ම දෙවියන් වහන්සේ කෙරේ අද දින විශ්වාස කරනවා නම් இன்றைய நாளிலே உங்களை ஜனங்கள் பார்த்து பிரமிக்க போகிறார்கள். අද දින ඔබව බලලා සෙනග ඕන් පුදුම වෙන්න යනවා. யார் யார் உங்களை கேவலமாய் பார்த்தார்களோ, කවුරු කවුරු ඔබව නින්දාවක් බලුවද? யார் யார் உங்களை நிந்தையாய் பார்த்தார்களோ, ඔබ කවුරු කවුරු අවමානයට ලක් කරමින් බැලුවද? யார் யார் உங்களை ஏளனமாய் பார்த்தார்களோ, කවුරු කවුරු ඔබව පිළිකුල් කොට බැලුවද? அதே ஜனங்களுடைய கண்கள் உங்கள் வாழ்க்கையின் உயர்வை பார்க்க போகிறது பிரியமானவர்களே. ඒ මනුෂ්‍යයන්ගේ දෙනෙත් ඔබගේ ජීවිතවල උසස් වීම දකින්නට යනවා. நீங்கள் வெட்கப்பட்ட இடத்திலே உயர்த்தி வைக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ඔබ ලැජ්ජාවට පත් වුණ අවස්ථාවේ ඔබ උසස් කර තබන්නට උන්වහන්සේ බලවන්තව எனவே සිටිනවා. சூழ்நிலைகளை கண்டு பயப்பட வேண்டாம். එම නිසා වාතාවරණය දැකලා බය වෙන්න එපා. பிரச்சனையை கண்டு பயப்பட வேண்டாம். ප්‍රශ්නයන් දැකලා බය වෙන්න එපා. எல்லாவற்றிலும் விடுதலை கொடுக்கிற தேவனை முழுமையாய் நம்புங்கள். සියල්ලෙන්ම නිදහස ලබා දෙන්නා වූ දෙවියන් වහන්සේව මුළුමනින්ම අදහන්න. தேவன் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் දෙවියන් இருக்கிறார். වහන්සේ ආස්කම් කරන්න බලවන්ත සිටින ஆகவே සේක. சுருக்கமாய் ஒரு வசனத்தை பார்த்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். කෙටියෙන් වචනයක් බලලා ඔබ දෙසා යාඥා කරන්න. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்பதை சுருக்கமாய் பார்த்து நாம் ஜெபிப்போமாக. එක මිනිසෙකුගේ ජීවිතේ ඇදහිල්ල කියනවා දේ කොහොමද තියෙන්න ඕනේ කියලා කෙටියෙන් බලලා අපි යාඥා කරමු. ஆபிரகாம் திருமணம் முடித்து பல ஆண்டுகள் அவனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. ආබ්‍රහම් විවාහ වෙලා අවුරුදු ගණනාවක් ඔවුන්ට දරුවන් නොමැතිව සිටියා. பல ஆண்டுகள். අවුරුදු ගණනාවක්. ஆனாலும் அவனுக்கு 100 வயது இருக்கும் பொழுது ඒ නමුත් ඔහුට අවුරුදු 100 දී தேவன் அவனுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். දෙවියන් වහන්සේ ඔහුට පුත්‍රයෙක්ව දුන්නා. அவ்வளவு காலம் சென்று ஒரு குழந்தையை பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது. එපමණ වර්ෂ ගණනාවක් ගත වෙලා ඔහු පුත්‍රයෙක්ව ලබා ගත්තා කියා උන්වහන්සේගේ වචනේ පවසයි. வயதாகி விட்டது. ඔහු වයසට ගියා. சரீரத்தில் பலன் இல்லை. ඔහුගේ ශරීරය තුල ශක්තියක් නැහැ. இனி எந்த விதத்திலும் வேலை செய்ய வழியும் இல்லை. ඊපස්සේ වැඩක් කරගන්නත් බැහැ. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அற்ற சூழ்நிலையிலே கூட කිසිම බලාපොරොත්තුවක් රහිත මොහොතේ தேவனுடைய அற்புதம் ஆபிரகாமுடைய குடும்பத்துக்கு கிரியை செய்ய 5 விதமான காரியங்கள் இந்த இடத்துல இருக்கிறது பிரியமானவர்களே. දෙවියන් වහන්සේගේ ආස්කම ආබ්‍රාම්ගේ පවුල තුල සිදුවෙන්නට කරුණු පහක් තිබෙනවා. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில இருந்து 21ஆம் வசனம் மட்டும் இந்த சம்பவம் இருக்கிறது. රෝම පොතේ 4 වෙනි පරිච්ඡේදයේ 17 වෙනි වගන්තිය සිට 21 වෙනි වගන්තිය දක්වා මේ සිදුවීම් இந்த තිබෙනවා. வார்த்தை சொல்லுகிறது, මේ වචනේ පවසනවා அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பதாக நாம் எல்லோருக்கும் அவன் தகப்பனானான் என்று பார்க்கிறோம். නුඹ බොහෝ ජාතීන්ට පියෙකු කෙලෙමේ ලියා තිබෙන ලෙස ආබ්‍රාම් තමා විශ්වාස කළා වූ මලවුන් ජීවත් කරන්නා වූ නැතිදේ ඇතිදේමෙන් සඳහන් කරන්නා වූ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ අප සියල්ලන්ගේ පියානෝය. அடுத்த வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. ඊළඟ පදේ මෙලෙස සඳහන් කරයි. கவனியுங்கள், සවන් දෙන්න. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். නුඹේ වංශය මෙසේ වන්නේ කියා තිබෙන ලෙස ආබ්‍රාම් බොහෝ ජාතීන්ගේ පියාවන පිණිස බලාපොරොත්තු වීමට ඉඩ නැති තැන බලාපොරොත්තුවෙන් විශ්වාස කෙලේය. ஏன் வயதாகி சென்று விட்டது? ඇයි ඔහු දැන් වයසටපත් වෙලා? இனி குழந்தை கிடைக்க வாய்ப்பே இல்லை. මින්පතු දරුවෙක් ලැබෙන්නට අවස්ථාවක් නැහැ. அதுதான் உண்மை. ඒක තමයි ඇත්ත. நம்புவதற்கு ஏதுவில்லாத பொழுதிலும் அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். බලාපොරොත්තු වීමට ඉඩ නැති තැන ඔහු බලාපොරොත්තුවෙන් සිටියා. உங்கள் வாழ்க்கையில நடக்காது, இனி நடக்க வாய்ப்பே இல்லை, நம்பிக்கையே இல்லை என்ற நிலையில நீங்கள் வந்திருக்கலாம். ඔබගේ ජීවිතේ පවා යම් කිසි දෙයක් මින්පස්සේ නම් මේ දේ සිදුවෙන්නේ නැහැ, සිදුවීමට කිසිම ලකුණක් නැහැ කියනා වූ තත්ත්වෙන්න ඔබ එන්නට இன்று ඇති. முழுமையாய் நம்புங்கள். අද දවසේ සම්පූර්ණ විශ්වාස அடுத்த කරන්න. வசனம் சொல்லுகிறது, ඊළඟ පදේ සඳහන් කරනවා. கவனியுங்கள், සවන් දෙන්න. அவன் விசுவாசத்திலே பலவீனனாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ඔව් අවුරුදු 100ක් පමණ වයස්ගතව සිටියේදී ඇදහිල්ලෙන් දුර්වල නොවි තමාගේ ශරීරයේ මල බව හා සාරාගේ කුසයේ මල බවත් සිතා ඇදහිලි නැතිකම කරන කොටගෙන
චංචල නොවී. வேதம் சொல்லுகிறது බයිබලය සඳහන් அவன் කරනවා விசுவாசத்திலே பலவீனனா இருக்கவில்லை. ඔහුගේ හැදහිල්ලෙන් ඔහු දුර්වල වුණේ නැහැ. பிரச்சனை இருக்கிறது தான், ප්‍රශ්න තියෙනවා තමයි. தன்னுடைய சரீரம் செத்து போய் இருக்கிறது தான், තමාගේ ශරීරය මැරී තිබෙනවා තමයි. சாராளுடைய கர்ப்பமும் செத்து போய் இருக்கிறது தான், ශාරාගේ ගර්භයත් මැරී තිබෙනවා තමයි. நம்புவதற்கு ஏதுவே இல்லை. විශ්වාස කිරීමට chance එකක් නැහැ. இனி குழந்தை கிடைக்க வாய்ப்பே இல்லை. මිනිපදු දරුවෙක් ලැබෙන්නත් අවස්ථාවක් නැහැ. இதுதான் உண்மையான நிலை. මේක තමයි සැබෑ තත්ත්වය. ஆனால் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ඒ නමුත් ඇදහිල්ලෙන් බලා සිටි என்ன බලාපොරොත්තු වුණා. நடந்தது தெரியுமா? මොනවද උනේ දන්නවද? அவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று முழுமையாய் நம்பினான். තමාට පොරොන්දු වුණා තනන් වහන්සේ විශ්වාසවන්තයෙක් කියලා ඔහු සම්පූර්ණ විශ්වාස Hallelujah. කළා. හalleluya. அவன் சூழ்நிலையை பார்க்கவில்லை, ඔහු තමාගේ වාතාවරණය බැලුවේ නැහැ. பிரச்சனையை பார்க்கவில்லை. ප්‍රශ්න දෙස බැලුවේ නැහැ. எல்லாவற்றுக்கும் மேலாய் அற்புதங்களை செய்யக்கூடிய தேவனுடைய வல்லமை அவன் முழுமையாய் நம்பினான். සියල්ලට ඉහළින් දෙවියන් වහන්සේගේ ආස්කම් කරනා වූ බලය ඔහු බැලුවා. எனக்கு பிரியமானவர்களே, මට ප්‍රේමවන්තයෙක්. இன்று கூட நம்பிக்கை அற்ற நிலையிலே நீங்கள் இருக்கலாம். අද දවසේ පවා බලාපොරොත්තුවක් රහිතව ඔබ ඉන්නට இனி இந்த පුළුවන්. பிரச்சனையில இருந்து தீர்வு காண வாய்ப்பே இல்லை. මින් පස්සේ මේ ප්‍රශ්නයෙන් මට විසඳුමක් ලැබෙන්නේ නැහැ. இது நடக்க வழியே இல்லை. මේක සිදුවෙන්න ක්‍රමයක් නැහැ. இது எந்த விதத்திலும் நடக்கவே முடியாது. කිසිම මොහොතක මේක සිදු වෙන්නෙත් නැහැ. அப்படி என்கிற சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் இருக்கலாம். එවන් වාතාවරණයක ඔබ සිටින්න පුළුවන්. ஆனால் கடவுள் ஜீவன் உள்ள தேவன். ඒ නමුත් දෙවියන් වහන්සේ ජීවමානයි. அவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லவராய் இருக்கிறார். උන්වහන්සේ ඔබගේ ජීවිතයේ ආස්කම් කරන්නට බලවන්තයි. எனக்கு